நேற்றுக்கு இந்த பாடல் ரிலீஸ் பண்ண கிருபை செய்த இந்த பாட்டை என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே, என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே, நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடும். எத்தனை பேர் விரும்பி கேட்கறீங்க? நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடும். ரெண்டு கரத்தை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகளை எனக்கு காண்பிக்க. இயேசுவே, இயேசுவே நீர் போதுமே, உம் பாதையில் என்னை நடத்து. அவன் என் ட்ராக்ல அவர் நடக்கணும்னு விரும்புற பிள்ளைங்க, விரும்புகிற ஆடு மெய்ப்பன் என்ன ட்ராக்ல கொண்டு போறாரோ. யாக்கோபு கிட்ட வந்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்க வரை நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆனா உண்மையிலே யாக்கோபு கூடவே ஆண்டவர் நடந்தாரான்னு பார்த்தா ஆரம்பத்தில் தெரியல. அப்படி நடந்திருப்பார்னா மாமனார் ஏமாத்தி இருக்க மாட்டாரு. காரியங்கள்லாம் கத்த கைக்கூடி வர பண்ணார். ஆனா அவர் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது நிறைய விஷயங்கள். அந்த பிரயாசத்தின் பலன் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். ஏமாற்றம். ஏன் இந்த ஏமாற்றம்? லாபான் வீட்டுக்கு போய் ஆண்டவர் சில காரியத்தை வாய்க்க பண்றார், சில காரியத்தை உணர்த்துறார், சில காரியத்தை எப்படி செய்யணும் எல்லாம் கைடன்ஸ் கொடுக்கிறார். ஆனா எந்த காரியமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சான்னு கேட்டா இல்ல. அது முடிஞ்சு அதுக்கு பலன் அனுபவிக்கலாம் வரும்போது அதுல ஒரு ஏமாற்றம். மாமனார் ஏமாத்துறார். இன்னொரு பக்கம் ஏசாவை கண்டு பயம். திரும்ப தகப்பன் வீட்டுக்கு போகும்போது ஏசாவின் செய்தி கேட்டது ஒரு பயம். கர்த்தர் கூட எதுக்கு பயம் வரணும்? இதுல ஒண்ணு தெரியும், கர்த்தர் கூட இருக்கிறார்னா இந்த ஏமாற்றம் எதுக்கு? கர்த்தர் கூட இருக்கிறார்னா எதுக்கு இந்த பயம் எனக்கு? உண்மையிலே கர்த்தர் எப்பொழுது இருந்து யாக்கோபோடு கூட டிராவல் பண்ண தொடங்கினா தெரியுமா? யாபோக்காட்டின் கரையில தன்னை முழுமையா அர்ப்பணிச்சான் பாருங்க. அவன் யாக்கோபாய் அவன் டிராவல் பண்றது வரை அவன் தனியா டிராவல் பண்ணான். ஆனா இஸ்ரவேலா டிராவல் பண்ண தொடங்கினதும் கர்த்தர் அவன் கூட இருந்து அதே ஏசாவை ஃபேஸ் பண்றான். பயம் இல்லாம ஃபேஸ் பண்றாரு, பயம் இல்லாம ஃபேஸ் பண்றாரு. அவன் காரியத்தெல்லாம் ஆண்டவர் சால்வா. அதுக்கப்புறம் நீங்க யாக்கோபு லைஃப் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனே இல்ல. பார்வோனுக்கு முன்னாடி கூட பார்வோன் தான் அவனுக்கு முன்பாக தலை குனிந்தானே தவிர கர்த்தர் யாக்கோபின் தலையை உயர்த்தி நிறுத்தினார். அப்ப எப்ப நான் அவர் ட்ராக்ல என் கால் வருதோ அதன் பிறகு நான் எதை குறித்தும் பயப்பட தேவை. இன்னைக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறதை நான் எப்படி அறிவேன்? என் ட்ராக் எப்படிப்பட்ட ட்ராக்? நான் நியமிச்சதுல கர்த்தரை இழுக்கிறேனா இல்லது கர்த்தர் நியமிச்சதுல நான் நடக்கிறேனா? நம்முடைய ஒவ்வொருடைய ஜெபம் இதுவா தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறது அல்ல, நீங்க எனக்கு ஆயத்தம் பண்ணினது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கா ஏற்கனவே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகள் எனக்கு காண்பிக்க. இயேசுவே, இயேசுவே நீர் போதுமே, உம் பாதையில் என்னை. அவருடைய வழியில சவுல் வருகிறது வரையிலும் அலைச்சல் தான் மிச்சமே தவிர ஆமே கழுதை குறித்து ஒண்ணுமே ஒரு நியூஸ் கூட கிடைக்கல. அட்லீஸ்ட் எப்ப இந்த வழி தான் கழுதை போச்சின்னு வந்து சொல்றது கூட யாருமே கிடையாது. எத்தனை நாட்டை ஏறி ஏறி இறங்கினார், எத்தனை பேரை வழியில பார்த்திருப்பார். வழியில பார்த்து எத்தனையோ பேர் அந்த கழுதையை பார்த்திருப்பாங்களா தெரியல. கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா சாமுவேல்கிட்ட வந்ததுமே ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை கழுதை என்ன பண்ணிச்சான்? அகப்பட்டுச்சு. கழுதை அகப்பட்டது. அலைச்சல் தான் மிச்சமே தவிர எந்த பலனுமே இல்லை. ஆனா எப்பொழுது சாமுவேல் இடத்துல வந்து வழி அப்படியே ட்ராக்கை சேஞ்ச் பண்றான். அவன் அங்கிருந்து புறப்படும் போது திரும்ப தான் நியமித்த பாதை இல்லை, அவர் நியமித்த பாதையில புறப்பட்டான் பாருங்க.
அதன் பிறகு அலைச்சல் அல்ல. பைபிள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைய தினமே அத்தனை அடையாளங்களும் அவனுக்கு நேரிட்டது என்று. அன்றைய தினமே, அந்த நாள்லயே எல்லாமே அவன் கையில வருது, அவனை தேடி வருது. அவன் ஒளித்து கொண்டிருந்த போது கூட ஜனங்கள் அவனை தேடி வந்து தூக்கிட்டு வராங்க. ஆமென். அதுதான் தாவீது சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் இது ஒரு விண்ணப்பமா ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாமே? நடைகளை ஸ்திரப்படுத்துமே. ஒரு ஜெபமா இந்த பாடலை பாடி, ஆண்டவரே இதை பாடும்போது உங்க இருதயம் ஜெபிக்க துவங்கட்டும். என் வழிகளை செம்மையாக்கும், நான் அலையக்கூடாதப்பா. என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே, என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே. நான் அலையாதபடி நீர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடுமே. நான் நீர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகளை எனக்கு காண்பிக்க. இயேசுவே இயேசுவே நீர் போதுமே, உம் பாதையில் என்னை நடத்திட. மறுபடியும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகளை எனக்கு காண்பிக்கவும். இயேசுவே நீ போதுமே, உம் பாதையில் என்னை நடத்திட. பயந்து போயிருந்த என்னை நீர் கண்டு பராக்கிரமசாலியே என்றழைத்தீர். பயந்து போயிருந்த என்னை நீர் கண்டு பராக்கிரமசாலியே என்றழைத்தீர். இருக்கின்ற பலத்தோடே புறப்படு என்றீர், உன்னோடு நான் உண்டு என்று சொன்னீர். இருக்கிற பலத்தோடே புறப்படு என்று உன்னோடு நான் உண்டு. கரங்கள் ரெண்டே உயர்த்தி சொல்ல, இயேசுவே இயேசுவே நீர் வேண்டுமே. நீ பயப்படாது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட வா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னை கொண்டு நான் சகலவற்றையும் செய்து முடிப்பேன். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பெரிதாயிருக்கும். உம் பாதையில் என்னை நடத்திட. பாடுக, இயேசுவே இயேசுவே நீர் வேண்டுமே. அவருடைய திட்டம் நாம் நினைத்ததிலும் பெரியது. அவன் நமக்காய் போட்டிருக்கிற திட்டம் நாம் எதிர்பார்த்ததிலும் அதிகமானது. இயேசுவே நீர் போதுமே, உம் பாதையில் என்னை நடத்திட. சொல்ல, எத்தனாய் வாழ்ந்த என்னை நீர் கண்டு யசூரனாய் மாற்ற திட்டம் வைத்தீர். எத்தனாய் வாழ்ந்த என்னை நீர் கண்டு யசூரனாய் மாற்ற திட்டம் வைத்தீர். சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை நான் கைவிட. கரங்களை உயர்த்தி சொல்ல, இயேசுவே இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகளை. எத்தனை பேர் விரும்பி கேட்கிறீங்க இந்த வார்த்தையை? இயேசுவே. அவர் உங்களுக்காய் போட்டிருக்கிற திட்டம் பெரியது. அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. இந்த திட்டம் நீ பிறக்கும் முன்னமே எழுதப்பட்டது. இயேசுவே இயேசுவே நான் அலையக்கூடாதப்பா, நான் அலைந்தது போதும் ஆண்டவரே. நீர்
நீர் ஆயத்தம் பண்ணினது உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆவியானவர் தாமே அதை எனக்கு வெளிப்படுத்துவீராக. ஒரு அவசகதலரா சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட பயந்து போயிருந்த என்னை நிற்கண்டு அன்று கிதியோனை பார்த்து பேசின ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உன்னோடு பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் வழியில நீ நடக்க துவங்கு, உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். இருக்கின்ற பலத்தோட புறப்படு என்று உன்னோடு நான் உண்டு என்று சொன்னேன். இருக்கிற பலத்தோட புறப்படு என்று உன்னோடு நான் உண்டு. பாடுங்களா? இயேசுவே இயேசுவே நீவே. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஏங்குறீங்க? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வழி தெரியட்டும், என் பாதையில் நீர் மட்டும் போதும் அப்பா. இயேசுவே நீ ஹalleluya பாதையில் என்னை நட